பரிசு பெட்டகம் அம்மா அவர்கள் கடைசியாக கலந்து கொண்ட அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்வதற்கு முன்பு அவர் கடைசியாக அறிவித்த திட்டம் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கும் தாய்க்கும் தாய் செய் நலத்தை காக்கின்ற விதமாக அவர்களுக்கு குழந்தைகள் பரிசு பெட்டகத்தை திட்டத்தை வழங்கினார்கள். அதிலே 16 பொருட்கள் குழந்தைக்கும் தாய்க்கும் தேவையான பொருட்களை வைத்து அம்மா அவர்கள் தாயுள்ளத்தோடு கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்த சின்னத்தை அம்மா அவர்கள் நம்ம விட்டு மறைந்தாலும் 16 சட்டமன்ற தொகுதி உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகள் உட்பட மேலும் 3 தொகுதிகளில தேர்தல், அதாவது 19 சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல், ஒரு மினி இடைத்தேர்தல். தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியிலே 40 தொகுதியிலே பொது தேர்தல், நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு அம்மா அவர்கள் ஆட்சியோடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் நமக்கு வழங்கியிருக்கின்ற சின்னம் பரிசு பெட்டகம் சின்னம். இதை மங்களகரமான விஷயங்களுக்குத்தான் நான் யாருக்கும் பரிசு கொடுப்போம். அந்த அருமையான பரிசு பெட்டகத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பரிசாக நமக்கு கொடுக்க போகிறார்கள். அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய, அம்மாவின் உண்மையான பிள்ளைகளாகிய நமக்கு தமிழ்நாட்டு மக்கள் பரிசு பெட்டகம் பரிசு கொடுக்க போகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த பரிசு பெட்டகம். உங்களுக்கு இந்த நேரத்திலே ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நமக்கு கட்சி இல்லை என்கிறார்கள், சுயேட்சை என்கிறார்கள், ஏதோ சொல்லுகிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு அணியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தோம். தமிழ்நாட்டிலே கிளைகள் இல்லாத ஊர்கள் இல்லை. அம்மா அவர்கள் இருந்தவரை 16 பிரிவுகளாக இருந்த அந்த இயக்கம் இன்றைக்கு 20 அணிகளுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறைந்தது ஒரு சட்டமன்ற தொகுதியில 3000 பேர் 4000 பேர் நிர்வாகிகளாக இருக்கிறீர்கள். சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊர்களே இல்லை என்கின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கின்ற மாபெரும் இயக்கம் ஆட்சி அதிகாரத்தை, பதவி சுகத்தை, வருமானத்தை, பொன்னை, பொருளை, பதவியை விரும்பி இருந்தால் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு எடப்பாடி கம்பெனியில் தான் இருந்திருப்பீர்கள். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் 95% பேர் இன்றைக்கு இந்த இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். என்னை உங்களது இயக்கத்தை நடத்துவதற்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு சூப்பர்வைசராக வைத்திருக்கிறீர்கள். நான் ஒன்றும் என்றைக்கும் என்னை தலைவனாக நினைத்ததல்ல, நினைப்பவன் அல்ல. இன்றைக்கல்ல, இன்றைக்கும் ஏதோ சில பேர் சொல்வது போல இந்த டிடிவி ஒன்றும் பதவிக்காக அலைபவன் அல்ல, அதிகாரத்துக்காக அலைபவன் அல்ல. நினைத்திருந்தால் அன்றைக்கு அம்மா அவர்கள் இருந்த பொழுதே முதலமைச்சர் பதவிக்கு வந்திருக்க முடியும். ஏன், எனது சின்னம்மா பொதுச் செயலாளர் அவர்கள் அன்றைக்கு பெங்களூர் செல்ல வேண்டிய நிலையை கூட நீங்கள் சித்தியிடம் கேட்டு நான் முதலமைச்சராக இருக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கட்சியை சேர்ந்தவர் ஒருவர் இருக்க வேண்டும் என்றுதான் இவர்களை பதவி கொடுத்தார். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சொத்தை தான் அடமானம் வைத்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு மாபெரும் இயக்கத்தை, ஆட்சியை, எத்தனை தொண்டர்களின் உழைப்பால் அம்மா அவர்கள் கடுமையாக உழைத்து பெற்றிருந்த ஆட்சியையும், புரட்சி தலைவர் உண்டாக்கிய இந்த இயக்கத்தையும், அம்மா அவர்கள் கட்டி காத்த இந்த இயக்கத்தையும் மோடியிடம் அழகு வைத்துவிட்டு இவர்கள் தங்கள் குற்றங்களை மறைப்பதற்காக மடியிலே கனமுள்ள இந்த அமைச்சர்கள் 33 பேரின் சுயநலத்திற்காகவும், அவர்களுக்கு எடுபடிகளாக இருக்கின்ற சில சட்டமன்ற உறுப்பினர்களுக்காகவும் இந்த கட்சியை இன்றைக்கு அவர்கள் மோடியிடம் அறையில் வைத்துவிட்டு நம்மை எல்லாம் யார் என்று ஏளனமாக சிரிக்கிறார்கள். அன்றைக்கு கூட சுப்ரீம் கோர்ட் வரை நாம் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் சொன்னதால் இழந்துவிடக் கூடாது என்று நாம் மனு தாக்கல் செய்திருந்தோம். அதனால்தான் நம்மால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பதிவு செய்ய முடியவில்லையே தவிர
அது பதிவு செய்யக்கூடாது என்பது அல்ல. காரணம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் நமது உரிமையை இழந்திருப்போம். நீதிமன்றத்திலே அண்ணா திமுகவையும் இரட்டலையும் மீட்டெடுக்கின்ற போராட்டத்திலே நாமே விலகிவிட்டதாக ஆகிவிடும். உங்களுக்கு நன்றாக தெரியும், புரட்சி தலைவர் கண்டெடுத்த இயக்கத்திலே உறுப்பினராக உள்ளவர் வேறு இயக்கத்தில் சேர்ந்தால் தானாகவே அவரது உறுப்பினர் பதவி போய்விடும் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால்தான் பதிவு செய்யவில்லை. அந்த காரணத்தை காட்டி நம்மை சுயேட்சைகள் என்றார்கள். உச்ச நீதிமன்றம் ஆனால் இந்த 59 சுயேட்சைகளும் ஒரே சின்னம் கொடுத்திருக்கிறது என்றால் அது வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. காரணம், உங்கள் ஆதரவோடு நாம் நடத்திய அந்த போராட்டம், நியாயத்திற்காக நடத்திய போராட்டம் தர்மம் வென்றிருக்கிறது. காலி செய்து விட்டீங்களே. அம்மாவை அம்மா அம்மா என்று சொல்வதற்கு இவர்கள் அருகதையற்றவர்கள். அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவரது திருவுருவ படத்தை சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாது என்று சொன்னவர்களுடன் அம்மாவிற்கு நினைவு சின்னம் கட்டக்கூடாது என்று சொன்னவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் என்னிடம் நிறைய பேர் கூட்டணி பற்றி நமது நிர்வாகிகள் கேட்கும் பொழுது இவர்களுடன் சேர முடியுமா என்றுதான் நான் அமைதியாக இருந்தேன். காரணம், அதை நமது அம்மாவின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஒரு கூட்டணி தேர்தலுக்கு அப்புறம் தான் அதன் வெற்றி தோல்வி தெரியும். ஆனால் இந்த மெகா கூட்டணி என்கிற மானங்கட்ட கூட்டணி அமைந்த அன்றைக்கே அது காலமே 7 மணி 7:15 சொன்ன உடனே உலகம் ஃபுல்லா சேர்ந்தது. நம்ம கன்னியாகுமரி தொகுதியில் உள்ள ஒரு கிராமத்துக்கு போகாதா, விருதுநகர்ல போய் சேராதா, எங்க ஆண்டிப்பட்டியில போய் சேர்ந்திருக்காதா? ஏற்கனவே இப்படிதான் ஆர்கே நகர்ல என்ன போய் தனியா நானும் வெற்றி வேறும் உள்ளார போனோம், வரிசையில் இருக்க வச்சு. இப்ப கூட நம்மள லெட்டர் கேட்டு நம்ம சொன்ன சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த சின்னத்தை வாங்கிட்டு வந்தோம். இந்த மிச்சம் மீதி இருக்கிறதுல ஹோட்டல்ல போன சாப்பாடு இல்லைன்னா இதான் இருக்குன்னு கொடுப்பாருல்ல, அது மாதிரி வாங்கிட்டு வந்தோம். அப்பயே நான் வாக்கு கேட்க போனப்பயே எங்க வீட்டுல உள்ள தாய்மார்கள் அந்த சின்னத்தை தூக்கிட்டு இருந்தாங்க. இன்னொருத்தர் கேட்கிற பழைய சின்னத்தை பிரபலப்படுத்தி அதெல்லாம் நேரத்தோட குக்கர் செத்து போயிட்டு அவ்வளவுதான். காலம்பரை 7 மணிக்கு இது வந்த உடனே எப்படி தொப்பி நான் சொன்னேன், அங்க தொப்பி சின்னத்தை வேடிக்கிட்டு 7,000 கொடுத்தாங்க. 372 ரோட்டு வாங்கியிருந்தாங்க. அது குக்கர் பத்தி யாரும் பேச போறதில்லை. இனிமே எல்லாரும் இந்த பரிசு பட்டயத்தை பத்தி தான் தமிழ்நாடு முழுவதும் பேசிக்கிட்டாங்க. நான் புறப்பட்டேன். இவர்களை, இந்த துரோகிகளை ஒழிக்காமல் இந்த குருசேத்திர போர் ஓயாது. போராக்குறைக்கு இன்னொரு கூட்டணி இருக்கு, பயல்வான் கூட்டணி, பலசாலி கூட்டணி. அந்த கூட்டணியில 2014 வரைக்கும் அவங்க கூட்டணியில இருந்துட்டு காங்கிரஸ் தோத்து பண்ணு விட்டு நடு ரோட்டை விட்டு விளையாடுறது திமுக. திமுகவை போய் யாராவது நம்புவாங்களா? இப்ப காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க. ஏதோ ஒரு 5-6 MP கிடைக்குதுன்னு வச்சுங்க, எது சான்ஸ் கிடைச்சா எங்க வேணாலும் அவங்களுக்கு வேண்டியது மந்திரி பதவி. இப்படிதான் 98ல காங்கிரஸ் கூட்டணியில இருந்து ஜெயிச்சவங்க 99 நம்ம பாஜகவுக்கு எதிர்ப்பா வாக்களிக்கிறப்ப 3 பேர் மாறப்ப 3 பேர் அங்க ஓடி போயிட்டாங்க. நான் இருக்கா இல்ல உங்களுக்கு? இவர்களை நம்புவார்கள். அமித்ஷாவை அவங்க அப்பாவுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு வரணும்னு போய் காத்திருந்து பேரை கேட்டு பத்திரிகை அடிச்சவர் கேட்டாப்ப மோடியை வீட்டுக்கு அனுப்புவேன். என்னத்த மோடியை வீட்டுக்கு அனுப்புவேன்? இதெல்லாம் மக்கள் புரிஞ்சு போயிட்டு என்ன போய் சொன்னீங்களாலும் எடுபடாது. மோடியை தூக்கி எறிஞ்சிருவேன், அதை பண்ணிடுவேன். இன்னொன்னு, இப்ப சிறுபான்மை மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை, நம்மளுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. உடனே அதுல உள்ள சில பேர் வச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ், தினகரனுக்கு வாக்களிச்சா வாக்கு வீணா போயிடும், அவரை ஜெயிக்க வச்சீங்கன்னா அவங்க சின்னம்மாவை காப்பாற்ற போவாரு அப்படிங்கிறாங்க. இவங்க எதுக்காக மோடி அன்னைக்கு அவங்க டேடியை பார்க்க வந்ததும் லண்டன்ல இருந்து உடையாற வேண்டிய காரணம் என்ன? அதான் எதுக்கு அவங்க பார்த்துக்க போறாங்க. அடுத்தது, எதுக்கு அமித்ஷாவை கூப்பிடலன்னா என்ன இருக்கு? உங்க அப்பா வரவே இல்லை, பேரை போட்டு வரலன்னா அதை விட ஒரு அசிங்கம் இருக்கா? எதுக்கு எல்லாருமே சீட்டு போட்டு வைக்கிறேன்? கேட்டா நாங்க பெரிய கொள்கை, என்ன கொள்கை உங்களுக்கு? எப்பயாவது பதவியில ஒட்டிட்டு இருக்கிறவங்க தான் கொள்கை. 2014 அங்கேயும் வேலை இல்லை, இங்கேயும் தமிழ்நாட்டு மக்கள் வேலை கொடுக்கல. எது கடைக்குன்னு அலையிறாங்க. அதான் பரோட்டா கடை, பிரியாணி கடை, டீ கடை, பியூட்டி பார்லர் தான் புந்து அடிக்கிறாங்க. இப்ப ஏன் இப்படி இருக்குன்னா பதவிக்கு தப்பு தவறி வந்துட்டாங்க. இவங்க தத்து கொடுக்கறது இல்ல, தத்து எடுத்துருவாங்க எல்லாத்தையும். டெக்னிக் வார்த்தை ஒருத்தர் சொல்ற, எங்க
எங்க பையனை தத்து கொடுத்தாங்க, தத்து கொடுத்தா உங்க வீட்டு சொத்தெல்லாம் நாங்க எடுக்கிறது தான், வேற ஒண்ணும் இல்ல.